இந்த மேட்ச் ஒரு கண்டினியூ மேட்ச். நேற்றைய டேல இந்த மேட்ச் நான் எடுக்கல. நட்சத்திரா பாய்ஸ் விஸ் பவர் பாய்ஸ். நட்சத்திரா பாய்ஸ் 6 ஓவருக்கு 82 அடிச்சு 83 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இப்போது நேற்றைய டேல 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னைய டே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ 18 பாலுக்கு 33 அடிக்கணும். அதாவது 3 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க பவர் பாய்ஸ். இப்போது 3 ஓவருக்கு 32 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. இது குவாலிஃபைட் மேட்ச். ஸோ அதனால தான் எடுக்கிறேன். நேற்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃப்லேயும் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு டே 2ல் இது கண்டினியூ பண்ணுறாங்க இந்த மேட்சை. 3 ஓவருக்கு 52 அடிச்சுருக்காங்க பவர் பாய்ஸ். இன்னும் 3 ஓவருக்கு 33 அடிக்கணும். 32 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் விஜய் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் செந்திலன் இருப்பாங்க. கடைசி 3 ஓவருக்கு 32 அடிக்கணும் பவர் பாய்ஸ். ஆல்ரெடி 4 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் செந்திலன் இருப்பாங்க. பார்க்கலாம் இது ஒரு குவாலிஃபைட் மேட்ச், யார் வின் பண்ணுறாங்கன்னு. 12 பாலுக்கு 32 அடிக்கணும். கண்டினியூ மேட்ச் இது. 4th ஓவர் கூட கவி வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் விஜய். பார்க்கலாம் எந்த டீம் குவாலிஃபை ஆகுது. முதல் பால் வைட், ரைபால் இங்கே காற்று பின்னாடி அடிக்குது. ஃபர்ஸ்ட் பால் ரைட் தூக்கி போட்டிருக்காருங்க, அழகாக அடிச்சிருக்காரு. அழகான வாய்ப்புங்க. ஈஸியாக ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இங்கே. செகண்ட் ஒன் அகைன் தூக்கி போட்டிருக்காரு, பின்னாடி ஆளே இல்லை. கண்டிப்பாக 1 பவுன்ஸில் 4 இங்கே. அழகாக அடிச்சிருக்காருங்க இங்கே விஜய். திரும்பி அடிச்சிருக்காரு. காலில் ஏதோ இன்ஜுரின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போனவால் ஒரு சின்ன இன்ஜுரி பேட்ஸ்மேனுக்கு சதம் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ட்ரை ஆகிடுச்சு அவருக்கு. தேர்ட் ஒன் விஜய் ஸ்ட்ரைக்கில் அழகாக பிளேஸ் பண்ணி ஒரு ரன் ஓடி இருக்காரு. அது முடியலாங்க அவருக்கு. 4th ஒன் ஸ்ட்ரைக்கில் செஞ்சிடலாமா தூக்கி போட்டிருக்காரு. ஒயிட் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு. பால் டேனா இருக்கும் கண்டிப்பாக. கணக்கான வாய்ப்பா இல்லை. சிங்கிள் ரன், ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. 5th ஒன் தூக்கி போட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு. பால் கீழே போயிருக்காங்க. சிங்கிள் ரன். 4வது ஓவரில் கடைசி பந்து கவித்து செந்தில் தூக்கி போட்டிருக்காரு. டாட் பால். பவர் பாய்ஸ் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 62. இன்னும் 12 பாலில் 22 ரன் அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆவாங்க பவர் பாய்ஸ். பார்க்கலாம். நட்சத்திரா சிசிலேருந்து 5th ஓவர் போட தமிழ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் விஜய். இன்னும் 12 பாலுக்கு 22 அடிக்கணும். 9வது ஓவர் முதல் பந்து போட்டிருக்காரு. லெக் ஸ்டம்ப்ல அடிச்சிருக்காருங்க. சரியான ஹைட்டு, ரோட்டுக்கு போகுது. ஹிட்டு, சரியான ஹிட்டு, ஆசான ஹிட்டு. செம்மையாக அடிச்சிருக்காருங்க. பவுலர் கால் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் ஃபாஸ்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஷார்ட் பால். உணவு ஓகே ரை பால் இங்கே வந்து ஓடுறாங்க. எந்த சேஞ்சாக இருக்குங்க. வைடு ப்ளஸ் 1 உணவாலும் வைடு ரை பால் இங்கே அடிச்சிருக்காரு. குட்டி போட்ட பால இதுக்கான வாய்ப்பா. லைனில் நல்ல கேட்சுங்க. விக்கெட் ஆகிருக்காரு செஞ்சுலிங்க. பவர் பாய்ஸ் வந்து நியூ பேட்ஸ்மேன் மணி. 4th ஒன் ஸ்கூப் ஆடி இருக்காரு. பின்னாடி ஆளே இல்லை. கண்டிப்பாக 4 போய்டுன்னு நினைக்கிறேன். போடுங்க. முதல் பாலே பாசம் சார்ந்து ஆடி இருக்காரு. ஸ்கூப்பு பின்னாடி நல்லா இருந்துச்சு பார்க்க. 5th ஒன் போட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். இல்லை 1 ஓவர்ஸில் திரும்பி போயிட்டு பாருங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஈஸியாக ரன் பண்ணுறாங்க. 5th ஓவரில் கடைசி பந்து அகேன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு. ஷார்ட் பால். மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுது. இங்கே கடைசி 6 பாலுக்கு 7 அடித்தா குவாலிஃபை ஆகணும். அதே 6 பாலுக்கு 7 ரன் டிஃபெண்ட் பண்ணலாம். குவாலிஃபை ஆகணும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னா. கடைசி ஓவர் கூட கவி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் விஜய். கடைசி ஓவர் முதல் பந்து கவிக்கு விஜய். ஃபர்ஸ்ட் ஒன்
தூக்கி அடிச்சிருக்காரு. பின்னாடி ஆளே இல்லை. கண்டிப்பாக 4 1 ரன்ஸில் பேட்டிங். இப்போ 5 பாலுக்கு 3 அடிக்கணும். செகண்ட் ஒன் தூக்கி போட்டுருக்காரு. டாட் பாலிங்க சொல்லியிருக்காரு விஜய். மேட்ச் க்ளோஸாக போகுது. 4 பாலுக்கு 3 கையில் விஜய் திரும்பி இருக்காரு. அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது 6 போகும். ரோட்டில் அடிச்சிருக்கு. அந்த பேட்டிங் இருக்கு விஜய். இந்த மேட்ச்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விஜய். நல்லா ஆடினாருங்க. சூப்பராக